காட்சிகளை பார்த்து வருகிறோம். அரசால் தயாரிக்கப்பட்டு ஆளுநரால் முழுமையாக இதில் ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசு வழங்கப்பட்ட உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு இடமில்லை. அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறி இருக்கிறார். தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக ஆளுநர் தொடர்பான இந்த சர்ச்சை என்பது நீடிக்கிறது. தற்போது செய்தி அறையிலிருந்து இந்த நிலையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வேண்டுமென்றே அரசமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயலை செய்துள்ளார். ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன். அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன். எனினும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடு இயங்குகின்ற பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. வரலாற்று பெருமை கொண்ட இப்பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன். அனுமதி அளிக்கப்படுகிறது. நன்றி. தீர்மானம். ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம். மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பெறவுள்ள ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம் அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன். இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க.
மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதையும், அதுபோல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் பேரவைத் தலைவர்களே, இந்த சட்டமன்றத்தை மாண்பை காத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. சட்டப்பேரவையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம். உரையை ஆளுநர் படித்ததாக கருதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவை குறிப்பிலும் ஆளுநர் உரையை படித்ததாகவே இடம்பெறும் என்று முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் அபிநயா. அபிநயா, இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் இந்த நடப்பாண்டிற்கான ஆளுநர் உரையோடு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து 4வது ஆண்டாக இந்த முறையும் ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அது எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்றும், அதற்கு பிறகாக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம் அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது ஒருமனதாக ஏற்கப்பட்டதாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகபட்சமானோர் குறிப்பிட்டதன் அடிப்படையில் அது நிறைவேறியிருக்கிறது. சபாநாயகர் அதற்கேற்றார் போன்ற அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார். இதில் குறிப்பாக முதலமைச்சர் பேசிய அம்சங்கள், அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆளுநர் பதவி தேவையற்ற ஒன்று என்பதை மீண்டும் நினைவு கூறுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரைக்கும் ஆளுநர் பதவி தேவையில்லை என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார்கள். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லாத ஒன்று என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதே போல மாநில அரசை இயங்க விடாமலும், அதே போல பல்வேறு குழப்பங்களை விளைவிக்கும் விதமாகவும் ஆளுநருடைய செயல்பாடு இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாடு முழுக்கவே பல மாநிலங்களில் ஆளுநர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டு வருகிறார்கள். இதனை ஒரு நாள் செய்தியாக கடந்து போக முடியாது என்றும் முதலமைச்சர்